ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஏகே தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, காடி ஹோமன் எடுக்கிற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஷார்க் கேங்கர் எடுக்கிறேன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஷார்க் கேங்கர் தான் எடுக்க போகிறோம். ஆனால் ஆல்ரெடி நான் அதை எடுத்துட்டேன். அது நான் ஸ்டோரில் இது இன்வென்ட்ரியில் இருக்குது. ஆனால் அது எடுக்கும்போது வீடியோ எடுக்கல காய்ஸ், மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் என்னடா அது ஏதோ ஃபேஸில் ஒரு இது தெரியுதேன்னு கேட்டிங்கன்னா, வெயிட், அந்த ஸ்கார்ஃபை கழட்டினதுக்கப்புறம் ஒரு இது தெரியும்பா. ஜோ சைபார்க்கா, எப்படி அடுத்த நீ சைபார்க் ரேஸு? எஸ், இது ஒரு பெரிய எனக்கு ஒரு லக்கி ரகாஸ். நான் செகண்ட்ஸில் கிசிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். நல்லா கேட்டுவாங்க. கிசிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கும்போது ஃபுல் மூன் வந்துச்சு. ஃபுல் மூன் வந்தாலே அந்த ஷிவர் ஆஃப் ஒன் டைம்னு ஒருத்தன் ஸ்பான் ஆவானேன் அந்த கிறிஸ்டல் ஷிப்பில். அவனை போய் அடித்தா டார்ச் கிடைக்கும். ஆனால் நான் நிறைய வாட்டி அடிச்சிருக்கேன், கிடைக்கல. சரி, இந்த வாட்டி போய் அடிப்போமே, அந்த எக்டோபிளாசமாவது கிடைக்கும் சொல்லிட்டு அடிக்கலான்னு போனால் திடீர்னு டார்ச் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் எனக்கு எக்டோபிளாசம் தேவையில்ல. அப்புறம் போய் உட்காந்து கஷ்டப்பட்டு எக்டோபிளாசம் நான் ரீஸ்பான் ஆகிட்டேன்னா போச்சு. இப்படி ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும், வேணா நம்ம கிரைண்ட் அடித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ரேஸே எடுத்துட்டேன். கிரைண்ட் அடித்து 100 எக்டோபிளாசம் எடுத்து கோல்டு ரேஸ் எடுத்து அதுக்கு V3 வரைக்கும் பண்ணிட்டேன். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார் நம்ம ஃப்ரெண்ட் தான். அவர் ஹெல்ப் பண்ணி ராவணா ப்ரோ அவர் ஹெல்ப் பண்ணி நான் V3 எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சைபார்க்லாம் எனக்கு பிடிச்ச ரேஸு, எனக்கு அதை எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதில் ட்ரை பண்ண தான் ஃபிஸ்ட் ஆஃப் டார்க்னஸ் அதான் தேடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சீல ஒரு கிளிச் இருக்குது, சாரி ஃபஸ்ட்டு சீலில் செகண்ட் சீல ஒரு கிளிச் இருக்குது. அந்த கிளிச்சு யூஸ் பண்ணி நான் சிபிஎஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு சிபிஎஸ் வந்துச்சு. நிறையா ஒரு 4 வாட்டி அடிச்சிருப்பேன். 5வது வாட்டி தான் எனக்கு சிபிஎஸ்சில் இந்த ஃபிஸ்ட் ஆஃப் டார்க்னஸே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் போய் வச்சு நானும் ரைடு பாஸ் போய் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டோட சேர்ந்து 4 வாட்டி அடிச்சிட்டேன். எனக்கு 4 வாட்டியும் கிடைக்கல. அப்புறம் அவங்களாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிஷி கூட சும்மா போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிஷி அவ்வளோ ஃப்ராக்மெண்ட் இருந்தனால அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். கூப்பிட்டு போனால் அவருக்கு என்ன லக்குன்னு தெரில. ஆனால் அவர் செத்துட்டாரியா? அவர் கூப்பிட்டு போனதுக்கு எனக்கு நான் அடிக்கும்போது கோர் பையனை கொடுத்துட்டான் திடீர்னு. சப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி 2500 ஃப்ராக்மெண்ட்டை கொடுத்து நான் வாங்கிட்டேன். சைபாக இருக்குது, அதுவும் V3 அடிச்சிட்டேன். இப்போ கோல்டு ரேஸை நான் காட்டணும்னு ஆசை தான் எனக்கு. இப்போ நான் செகண்ட்ஸுக்கு போகணும், அது வரைக்கும் அதில் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இதான் மாதம் இருக்குல்ல. சரி வாங்க சட்டு புட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி நம்பிட்டுருங்க, என்னோடய ப்ரொஃபைல்ஸில் வந்து நான் காட்டியிருப்பேன். ஃபைட்டிங் ஸ்டைலில் வந்து 10 அன்லாக் பண்ணிட்டேன்னு ஒன்று தான். அது பேர் என்ன, சாயங்கோ நாட். எஸ், அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கன்ஃபார்மாக எனக்கு எடுத்துருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது காய்ஸ். நான் எப்படியாவது இது எடுத்து காட்டுவேன்ற ஒரு நம்பிக்கை வீரா இருக்குது எனக்கு. நான் எப்படியாவது சாயங்காலம் எடுப்பேன். நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறது, கூல் டவுன் இருக்குது. ஒரு வாட்டி லிவியத்தன் ஹண்டே போயிட்டு வந்துட்டேன். ஆனால் ஹார்ட் எடுக்காமல் வந்துட்டோம். அதில் கிளிச் ஆகிடுச்சு. அவரும் போயிட்டார். போட்டு வாங்கினவர் ரீகண்ட் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான் அப்படின்னு ஆயிடுச்சு. சரி ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன் சொல்லுங்க. இன்னுமா இது தெரியல. யோ கைஸ், சரி வாங்க என்னென்னலாம் தேவை அப்படின்றத ஒரு எட்டு பார்த்துருவோமா. இப்போ நம்ம டீக்கு தான் போகிறோம். இந்த ஹோட்டல் ஆக்சஸ் வந்து நான் அந்த கீழே ஒரு ரைடு பாஸ் இருப்பாங்க, அவன் அடித்ததுக்கப்புறம் கிடச்சிச்சு. நான் எதுவுமே எக்யூப் பண்ணல, அதனால் ஸ்பீடாகவே போக மாட்டேங்கிறேன் கைஸ். 80s எங்கேயோ அந்த டயர்ஸா அந்த ஷார்க் அது ஒருத்தன் இங்கே இருப்பானே, இங்கே தான் இவனா. எஸ், இவனே தான். இவங்கிட்ட வந்து நீங்கள் ஒவ்வொன்றா கிராஃப்ட் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும் தான், நான் சொல்லிக்கிறேன். இந்த டீத்து ஷார்க் டீத் நெக்லஸ் இது வந்து கிராஃப்ட் பண்ணுறது ஈஸி. அது இல்லாமல் நிறைய வாட்டி கிராஃப்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து சீவெண்ட்டு கொஞ்சம் ஏதோ நல்லா இருக்குமான்னு தெரில. ஆனால் சீவெண்ட்டு பவரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது இதோட. இதுக்கு இந்த கிராஃப்ட் பண்ணணும். அது இல்லாமல் ஈஸி தான். ஒரே ஒரு டேர்ஸாக் அடிச்சிங்கன்னா போதும். அப்புறம் டேர்ஸாக் வரும்போதே ஷார்க் வந்துடும், அதை அடிச்சிங்கனாலும் போதும். அது இங்கே தான் எங்கேயோ அதை இங்கே இருக்குது. 25% வந்து ஆல் சீவெண்ட்டு அது கொடுக்குமா. 50% மூவ்மெண்ட் ஸ்பீடு. ஆனால் நான் போட்டிருக்கேன் இப்போ ஹெல்மெட். அது எவ்வளோ ஸ்பீடு தெரியுமா, 130 எஸ் 130 ஸ்பீடு கொடுக்குது. அதனால தான் அதை வச்சுருக்கேன், அவ்வளோ ஸ்பீடாக போவேன். அதான். அதுக்கப்புறம் டெரர் ஜா லெஜெண்ட்ரி ஐட்டம், அது கிராஃப்ட் பண்ணணும். இது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோவா கஷ்டப்படல தான் சொல்லணும். இந்த ஃபுல் ஸ்கூலுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் கைஸ்.
இந்த டெரர் ஐ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லவே இல்லைன்னா ஒரு 2 டேர்ஸாக கிடச்சோன்னே ஃபஸ்ட் ஒன்று கிடச்சிச்சு. அப்புறம் ஃபுல் ஸ்கோடு மட்டும் எடுக்க கஷ்டப்பட்டேன், அதுவும் கிடச்சிச்சு. ஆனால் டெரர் ஐ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை, ஃபஸ்ட்டு அதை எடுத்துட்டேன் காய்ஸ். அதுக்கப்புறம் தான் டெரர் அங்கே அது காட்டிடுறேன். அதை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வெயிட் பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு டெரர் ஐஸ் கலெக்ட் பண்ணும்போதே எனக்கு இன்னொரு வாட்டி நான் திரும்பி ட்ரை பண்ணும்போது எனக்கு 2 கிடச்சிருச்சு. 1 இருந்தால் இதை கிராஃப்ட் பண்ண முடியும்ல, அப்புறம் 2 இருந்துச்சு என்கிட்ட. ஓகேவா, இன்னும் கிராஃப்ட் பண்ணாமல் என்கிட்ட 2 இருந்துச்சு. இது வந்து ஆல்சி ஈவெண்ட்டுக்கு 20% தான் கொடுக்குது. ஆனால் அந்த ஆல் கூல் டவுன் 10% கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, என்னன்றது தெரில, நம்பி தான் ஆகணும். ஓகே, அடுத்து என்னடா அப்படின்னா என்னடா சொல்லிட்டு கொஞ்சம் அலப்பாயிடுச்சு. ஓகே, அடுத்து என்னடானா நீங்கள் இது 2த்தையும் கிராஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நீங்கள் இது ஒன்றே இல்லை எதுவுமே கிராஃப்ட் பண்ணலாம் மீட்டர் பேசினா இது 2 மட்டும் அன்லாக்கில் இருக்கும். இது வந்து இந்த மான்ஸ்டர் மேக்னெட் எனக்கு காட்டுது, அது உங்களுக்கு லாக்குடு அப்படின்னு இருக்கும். நீங்கள் இந்த டெரர்ஜா வரைக்கும் கிராஃப்ட் பண்ணணும். 2 டீத் நெக்லஸ், டெரர்ஜா, அது 2த்தையும் நீங்கள் கிராஃப்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அன்லாக் ஆகும் இந்த மான்ஸ்டர் மேக்னெட். இதை எடுக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன். ஃபுல் ஸ்கோடு ஈஸியாகவே இருந்துச்சு. எலக்ட்ரிக் விங்ஸுக்கு கிட்டத்தட்ட 1 நாள் கிட்ட செலவு பண்ணியிருப்பேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா ட்ராப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த பிரானாஸ். இந்த டெரர் ஐக்கெலாம் 2 நாள் வேஸ்ட் பண்ணுறேன். 2 நாள் உட்காந்து கஷ்டப்பட்டு நான் சீவிட்டு போய் எனக்கு ஒன்று கிடச்சிச்சு, ஆல்ரெடி அப்பயே கிடச்சிச்சுல. இன்னொன்றுக்காக நான் எவ்வளோ டேரஸாக கிடச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க. மியூட்டன் 3 தவிர செலவு பண்ணிட்டேன். இப்போ 23 அதுக்கு மற்றபடி 30 கிட்டே 40 கிட்டே வந்துச்சு. அவ்வளோ டேரஸாக கிடச்சதே எனக்கு 2 தான். அந்த ஒன்று கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் தான் கிடச்சிச்சு 1. அப்புறம் எங்கடா அந்த செல்லத்தை காட்டுறான், அந்த செல்லத்தை தானே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றதான் மறந்துட்டீங்களா? ஷார்க் ஆங்கர் கைஸ், இது இருக்கிறதுலே பவர்ஃபுல் வெப்பன்னு நான் சொல்லுவேன். லெஜெண்ட்ரியில் ஒரு பவர்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்குது, சட்டாக்கலாம். சி ஈவெண்ட்டுக்கு வந்து நல்லா இல்லை சுத்தமாக சொல்லணும். ஸ்கல்கிட்டர் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. சி ஈவெண்ட்டுக்கு ஸ்கல்கிட்டர் தான் மாசு. ஆனால் இது வந்து நல்லா, இது வந்து பிவிபிக்கு மாசாக இருக்கும். ஆனால் இதுக்கு இல்லை. இந்த மான்ஸ்டர் மேக்னெட் கிராஃப்ட் பண்ணிட்டு நீங்கள் சி ஈவெண்ட் உங்கள் ஃப்ரெண்டு கூடயோ, நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட தான் போனேன். ஏன்னா எனக்கு சிங்கிளாக போய் நான் செத்துட்டேன்னா என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு எடுத்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட போனால் அவர் வந்துட்டார். பிரானா வந்துச்சு. அதனே பார்த்து நான் ரொம்ப நேரம், அதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஸ்பானாகவே எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு மேக்னெட் வச்சுமே. அதுக்கப்புறம் தான் மேக்னெட் யூஸ்னு சொல்லி டேர்ஸாக்கு வந்து டேர்ஸாக்கு வந்து அது பேர் என்ன ஷார்க் ஆங்கரை வந்து கட்டி ஷார்க் ஆங்கரை தூக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அதை அடிக்கும்போது அந்த டேர்ஸாக்கு எல்லா டேர்ஸாக்கும் 150, அதாவது 1,50,000 ஒரு 1.5 லட்சம். ஆமாம், 1.5 லட்சம் ஹெல்த் இருக்கும். ஆனால் அதுக்கு மட்டும் 2 லட்சம் ஹெல்த் இருக்கும். அதனால் ஈஸி தான். நம்ம ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்தா அவர் பிரானா தொல்லை. பிரானா வந்து அவர் அடித்து அவர் செத்து போயிட்டார். ஆனால் அது ஈஸியாக தான் இருந்துச்சு டேர்ஸாக்கு. ஆனால் பிரானா என்னைய துரத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஐயோ போச்சுரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் பிரானாவை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன். இந்த ட்ராகன் டேலன்னா ஃபஸ்ட்டு மூவ் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் மூவையும் ஃபஸ்ட்டு மூவையும் போட்டுட்டு ஸ்கல்கிட்டரில் எல்லாத்தையும் கிட்டே கூப்பிட்டு வந்து இந்த மூவை போட்டேன்னா அது டக்குன்னு காலி ஆகிடும். அது ஒரு இது வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அந்த ஷார்க் ஆங்கரோட பவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நான் அப்புறம் ஸ்டார்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுன்றதுக்காகன்றல, அதுக்கு மாஸ்க் எடுக்க ட்ரை பண்ணேன். மாஸ்க் எடுத்துட்டேன். அதுக்கு எவ்வளோ மாஸ்க் போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அடித்து பார்ப்போம். கிடச்சி அதாவது 6 ஆன் பண்ணாமே 2238 எஸ்கைஸ் 38 வருதா? இப்போ ஹாக்கி 6 ஆக்டிவேட் பண்ணால் எவ்வளோ குறைக்குது? 600 400 கிட்ட எக்ஸ்ட்ரா குறைக்குது. முடிச்சிடலாம் சும்மா. ஓகே, இங்கே இல்லையா? ஐயோ, எங்கேயோ தானே, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இங்கே இல்லையா? இங்கே இல்லையா கைஸ்? 1 நிமிடங்க. இங்கே தானே நம்ம பையன் இங்கே இருப்பானேன்னு தோணுது. நம்ம பையன் அப்படி இல்லை. 1 நிமிடங்க. இப்போ எங்கேயா போனால் இங்கே தானே அந்த இடம் இருக்கும். அந்த இடத்தையும் காணா போச்சுடே. ஒருவேளை அந்த சைடா கைஸ்? இது பவர் ஃபஸ்ட்டு பவர் வந்து மாசான பவர். அதுதான் ஈவெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பவர் தான் யூஸ் பண்ண முடியுது. செகண்ட் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஷார்க் தேவைப்படுது. ஏன்னா அது தண்ணிக்குள்ளே போய் அடிக்கிற மாதிரி இருக்குது. தண்ணிக்குள்ளே போனோன்னா
சில்லுன்னு எனக்கு ஹெல்த்தை குறைச்சி விட்ருவோம் நினைக்கிறேன் வேணாம். இல்லையா இங்கே இல்லை. அதோ இங்கே தான் கைஸ். என்னடா அது கம்பி அப்படின்னா இங்கே தான் நம்ம உள்ளே போனீங்கன்னா நம்ம கோஜோவான்னு தெரில, சதுர கோஜோ மாதிரி இருப்பார். சுற்றியா தெரியுது இதான் சாங்கியோ நாட். என்கிட்ட போய் பேசினா பேசவே மாட்டான், கோல்டு காட்டுன்றான். இது நான் லிவியத்தன் கண்டு பண்ணாதான், லிவியத்தன் கண்டு பண்ணி காட்டு எட்டு வந்தால் மட்டும்தான் என்கிட்ட பேசுவான். சாங்கியோ நாட் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே ஃபஸ்ட்டு அட்டாக் இவங்ககிட்ட யூஸ் பண்ணிடுவோமா? தம்பி இழுத்து தூக்கி போட்டு சுற்றி அங்கிட்ட தூக்கி போட்டு பாருங்க புரிஞ்சு பார்த்தீங்களா? ஓகே அடுத்த கிட்ட உண்மையில் அடிச்சு தூக்கி சொருகிறது. சொருகினதில் கிளிச்சில் தம்பி கீழே போயிட்டாங்க. நீ வெளியே வர முடியலையா தம்பி? என்னடா இப்படி பண்ணிட்டீங்களாடா? சரி ஓகே நான் நார்மலாக எவ்வளோ போயிட்டு 4660 வருது. 900 10,000 கிட்ட டேமேஜ் கொடுங்க கைஸ். இது சொல்ல போனால் ஒரு அட்டாக் போடும். அதோட சவுண்ட் தான் ட்ராஸாக்கே அடித்தாலும் இந்த மாதிரி தான் சவுண்ட் கேட்குறாங்க. சவுண்ட் தான் கைஸ் பெஸ்ட்டு சவுண்டு, மாசான சவுண்டு கைஸ். சரி ஓகே ஃபைனலி நான் காட்டிட்டேன். நீங்கள் எவ்வளோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது பேர் என்ன டெரனே வயலில் வருதியா ஷார்க் டேங்கர். எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ். ஆனால் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் டக்குன்னு இப்போ ஸ்டாட்ஸ் மாற்ற தான் போகிறேன். ஸ்கல்கிட்டர் தான் சீவெண்ட்டுக்கு ஸ்கல்கிட்டர் பெஸ்ட்டு. பிவிபி பண்ணுறேன், பிவிபிலாம் பண்ணுறது கிடையாது. என் பவுண்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2.5 மில்லியன். இது நான் பாஸு இந்த மாதிரி அவங்கள நோபுகள் அடித்து தான் எடுத்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரில கைஸ். சரி விடுங்க. இதுதான் ஷார்க்காங்கிற பிவிபினா பண்ண மாட்டேன். அப்படி பண்ணேன்னா யூஸ் பண்ணுவேன் ஸ்டாட்ஸை மாற்றி, இல்லைன்னா யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து நம்ம ஃபைட்டிங் ஸ்டைல் சாங்கியோ நாட் அதை எடுத்து தான் எனக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வுட்டு இல்லையா? இங்கே எப்படியா வுட்டு கிடைக்குது தெரில. நம்ம ஒன்று ஷார்க் ஆங்கர் இது எடுத்தாச்சு ஃபைனலி. ஆனால் மாசாக இருக்கு இதோட சூப்பராக இருக்குது. எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், எடுத்துட்டேன். சரி ஓகே அடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு சாங்கியோ நாட்டாக இருக்கும், அப்படின்னா நோ சீரியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே ஒரு வாட்டி காட்டலாமே. அந்த ஒரு பொறியாக ஒரு சவுண்டு கேட்குது பாருங்கள், அந்த சவுண்டு தான் கைஸ் மாசான சவுண்டு. உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, சரி விடுங்க. ஓகே கைஸ் பாய் ஃப்ரம் ஏகே தமிழ் கேமிங். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.